ஹலோ கைஸ், இந்த வாரம் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக எல்லா நாளும் க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, ஸோ திரும்ப மண்டே என்ன நடக்க பாசிபிள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண், பேட்டர்டே அகாடமிலேருந்து. வாங்க நிஃப்டியை நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது 23,168 ருபீஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 250 பாயிண்ட்ஸ் ரேலி. இட்ஸ் எ வெரி குட் ரேலி. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 250 பாயிண்ட் மேலே ஏறி 23,402 வரைக்கும் இன்றைக்கி போயிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 23,340, அதுலேருந்து ஒரு 100 புள்ளிகள் கம்மியாக ட்ரேட் இருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:45, ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி. ஸோ மார்க்கெட் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் எந்த ஒரு பெருசான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் நிஃப்டி சூப்பர் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக க்ரீனில் வந்து முடிச்சிருக்காங்க. ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் கண்டினியூஸ் க்ரீன், ஒரு வீக் ஃபுல்லானா அது இந்த வாரம் தான். ஸோ வெரி குட். இந்த மார்க்கெட் பாசிட்டிவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இதில் டெக்னிக்கலாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இது மாதிரி ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எப்போல்லாம் இந்த பாட்டம் வராங்களோ திரும்ப அப்போல்லாம் மேலே போகிறாங்க. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வெளியே வந்துட்டான். ஸோ வெளியே வந்ததுலேருந்து திரும்ப நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 23,650, 600லேருந்து 650 இந்த ரேஞ்சுக்குள்ளார திரும்ப நிஃப்டி ஒரு ஹை போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. எப்போ அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 23,340, 50 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து 23,650 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அதாவது ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு போகலாம், கரெக்ஷன் நடக்காமல் டேரெக்டாக மண்டே வந்து ஓப்பனிங் ஆகிறப்பே ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஓப்பனிங் ஆகி திரும்ப மேலே போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்படி சப்போஸ் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா இப்போ இந்த பேட்டர்னோட பாட்டமுக்கு வருவாங்க. ஸோ இதுலேருந்து திரும்ப ஒரு 200 பாயிண்ட், ஒரு 250 பாயிண்ட் கீழே வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அது மண்டே ஓப்பனிங்கில் அதை நம்ம பார்ப்போம். ஆனால் நிஃப்டியில் இப்போ நடக்கிறதுக்கு உரியான 2 பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று மேலே போனால் 23,650, கீழே வந்தால் இந்த எல்லோ லைன் இருக்காங்களே, ஸோ இந்த இடத்துல தான் அவங்க வருவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நிஃப்டியோட நிலவரம். இதை பேஸ் பண்ணி நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேட்டர்ன் வந்து என்னது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் மார்க்கெட் ட்ரெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பாசிட்டிவ். ஸோ எகெயின்ஸ்ட் ட்ரெண்டு போகக்கூடாது, ஓகேங்களா. ஸோ யாருமே வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் போயிடாதீங்க, எல்லாமே பையிங்லேயே இருங்க. ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ரொம்ப சூப்பர் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது மட்டும் நிஃப்டி ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டே இல்லை, நான் இப்போ தான் வந்து ட்ரேடிங்கில் வந்து என்னோடய காலை வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.